Hi friends, welcome to Tamil Life Travel. நம்ம இன்னைக்கு dry fruits லட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். Dry fruits சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell பட்டனை press பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை click பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லட்டு செய்ய நம்ம நட்ஸ் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு மெஷரிங் கப்ல 1/2 கப் அளவுக்கு பாதாம் எடுத்துர்க்கேன். பாதாமை கடாயில சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்க பாதாம் இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். அடுத்து அதே அளவு முந்திரி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு முந்திரி சேர்த்து இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி சீக்கிரமாவே வறுபட்ரும். ஒரு 2-3 நிமிஷத்துலயே முந்திரி இந்த மாதிரி நல்லா வறுபட்ரும். இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்து 1/2 கப் அளவுக்கு வால்நட் சேர்த்துக்கிறேன். வால்நட் இதே போல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வால்நட் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி வால்நட் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் எடுத்துட்டு நம்ம அதே மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு பிஸ்தா சேர்த்துக்கலாம். பிஸ்தா கம்மியாக சேர்த்தாலே போதும். எந்த ஃப்ளேவரும் இல்லாத பிஸ்தாவாக எடுத்துக்கோங்க. பிஸ்தா ஒரு நிமிஷத்துலேயே நல்லா வறுபட்டுரும். இந்த மாதிரி வறுபட்ட உடனேயும் நம்ம எடுத்துடலாம். அடுத்து நான் இனிப்புக்காக இன்றைக்கி சர்க்கரை எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் சேர்க்குறேன். 20 உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன். அடுத்து 4 அத்திப்பழம் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுக்கும் பொழுது நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் வறுக்கிறது. போட்ட உடனே நம்ம எடுத்துடலாம். அடுத்து 10 பேரிச்சம்பழத்தை விதை எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்காதனால இந்த மாதிரி லைட்டாக புகை வரும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்த எல்லா பொருளையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நட்ஸை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குறைப்பாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பதத்துக்கு அரைச்சாலே போதும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை அரைச்சி எடுத்துக்கலாம். உலர் திராட்சை, பெருச்சம்பழம், ஃபிக் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் அரைக்கும்போது இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைபட்டு வரும். இது கூட நம்ம முன்னே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நட்ஸ் பவுடர், அதையும் சேர்த்து ஒரு தடவை பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கும் பொழுது நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி அரைக்கிறது. இதை நல்லா அரைச்சிட்டு நம்ம மறுபடியும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டேட்ஸ் நல்லா மிக்சி ஜாரில் ஒட்டியிருக்கும். அதை எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் இன்றைக்கி சுகர் எதுவும் சேர்க்கலை. சப்போஸ் உங்களுக்கு இந்த டேட்ஸோட சுகர் பத்தலை அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா துருவன வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடர் சேர்க்கும்போது சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு எந்த சைஸ்க்கு லட்டு வேணுமோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், கையில் துளி கூட ஒட்டலை.
நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் நான் உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், எல்லா மாவையும் நான் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். நான் எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு 10 லட்டு கிடச்சிருக்கு. பாருங்கள், உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.